மதுரையில் பல ஆண்டுகளாக பயன்பாடற்ற நிலையில் உள்ள ஜவான் பவன் கட்டடத்தை மறுசீரமைப்பு செய்யக் கூறி முன்னாள் படைவீரர்கள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். மதுரை ரயில் நிலையம் அருகே முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் குறைந்த கட்டணத்தில் தங்கிச் செல்வதற்காக இந்த ஜவான் பவன் இயங்கி வந்தது. பல்வேறு தேவைகளுக்காக மதுரைக்கு வரும் முன்னாள் இராணுவத்தினருக்கு இக்கட்டடம் மிகப்பெரிய உதவியாக இருந்து வந்தது. இந்நிலையில் கட்டடம் மிகவும் வலுவிழந்த காரணத்தால் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு இது தற்காலிகமாக மூடப்பட்டது. தற்போது முற்றிலும் பயன்பாடற்று கிடக்கும் இந்த ஜவான் பவனை இடித்துவிட்டு புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டும் என்றும் இதற்கான பணிகளை மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என்றும் முன்னாள் இராணுவத்தினர் தங்களது மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். ஜவான் பவன் அப்படின்னு ஒரு லாட்ஜ் வசதி இருக்கு இல்லையா, அதை மாதிரி எங்களுக்கு ஜவான் பவன் அப்படின்ட்டு கவர்மெண்டால் கட்டி கொடுக்கப்பட்ட பில்டிங்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ ஒரு 10 வருஷமாக ஒரு பில்டிங் ரொம்ப பழுதானதுனால அதை புதுப்பிக்கிறதுக்கு எல்லா நிதி வசதியும் இருந்தும் இப்போ ஒரு 5 ஆண்டுகளாக அது கிடப்பில் போட்டிருக்கு. அதனால போன கலெக்டரே ரொம்ப ஆக்ஷன்லாம் எடுத்து நல்ல வழி பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவர் திடீர்னு மாற்றல் ஆகி போனதுனால இப்போ புது கலெக்டர் வந்திருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். நிச்சயமாக இது சீக்கிரம் நிறைவேறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். ஏன் 5 வருஷமா மராமத்து இல்லாமல் போட்டிருக்காங்க? அது காரணம் அவங்க தான் சொல்லணும், டிபார்ட்மெண்ட் தான் சொல்லணும், துறை ரீதியாக சொல்லணும். அதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பயனாளிகள், நாங்கள் அதை விரும்புகிறோம். ஆனால் இது வரைக்கும் நடக்காது. எங்களுக்கு கொஞ்சம் மனசு வருத்தம் இருந்தாலும் நாங்கள் ஒரு பொறுமையாக, ஏன்னா நாங்களாம் டிசிப்ளின்டு ஒரு இதிலேருந்து வந்ததுனால நாங்கள் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் செய்யாமல் இது வரைக்கும் அப்ளிகேஷனே கொடுத்து வேண்டுதல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சார் இது சார் ஆல்ரெடி நான் நாயிப் சுபேதார் ராஜகோபால்.